கவிஞர் வைரமுத்து இணைகிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ராஜேஷனுடைய மறைவு என்பது மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு நிறைய பேர் குறிப்பிடுறாங்க. உங்களுக்கும் அவருக்குமான நட்பு உறவு எப்படி பார்க்கலாம் சார்? எனக்கு அவர் நடிகர் மாத்திரம் அல்ல, அவர் ஒரு அறிவு ஜீவி. என்னுடைய கலை உரையாடலுக்கு, சமூக உரையாடலுக்கு, அரசியல் விமர்சனங்களுக்கு தோழமையாக இருந்த தோழர் ராஜேஷ். முற்போக்கு சிந்தனை உள்ளவர், பரந்த படிப்பாளி, சிறந்த சிந்தனையாளர். அவர் நடிப்பு என்பது அவரது வாழ்க்கையின் ஒரு பாகமே தவிர நடிப்பு என்பது அவர் வாழ்க்கையே அல்ல. அந்த நடிப்பு என்ற பகுதி நேர பணிகளுக்கு மத்தியில் அவர் படிப்பாளியாகவும் ஒரு பேச்சாளராகவும் அவர் நடித்த படங்களில் எனக்கு மறக்க முடியாத படம் பாலச்சந்தர் இயக்கிய அச்சமில்லை அச்சமில்லை. அந்த பாடலில் அவரது நடிப்பும் என் பாட்டுக்கு அவர் கொடுத்த துடிப்பும் என்னால் மறக்க முடியாதவை. அவரை இழந்து வாடுகிற உறவுகளுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். அவர் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என் வீட்டுக்கு வந்திருந்தார். என் அன்னையாரின் மறைவுக்கு எனக்கு ஆறுதல் சொல்ல அவர் வந்து சென்றார். ஒரு வாரத்தில் அவருக்கே நான் இரங்கல் தெரிவிக்கக்கூடிய சூழல் வரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நெருணல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்ற குரலுக்கு ஏற்ப நேற்று இருந்தவர் இன்று இல்லாமல் மறைந்து விட்டார். அவர் மறைந்தாலும் கலை உலகத்துக்கு அவர் செய்த பணிகளும் அவரது பங்களிப்பும் என்றென்றும் நினைக்கப்படும். ராஜேஷின் நினைவுகள் வாழ்க. நன்றி கவிஞர் வைரமுத்து, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.